ஒரு காணொளி யூடியூப்ல இருக்கு. ஒரு மாவட்ட ஆட்சியரோ அல்லது அதிகாரி, உயர் அதிகாரியோ, டாஸ்மாக் மதுபானம் இந்த வருஷம் இந்த இந்த குறிப்பிட்ட பீரியட் அது ஒரு ஒரு வருஷமா, ஒரு மாதமா தெரியல. இந்த முறை நம்ம டார்கெட் இந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி விற்கணும் அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்லி காணொளி பதிவாகி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் பார்த்துருக்கேன். அது எந்த அதிகாரிங்கிறது நினைவில்ல. ஆனா இருக்கு. அப்போ அது அதிகாரிகள் டார்கெட் ஒருவேள அது ஒரு அதீதமா ஏதோ ஆர்வக்கோளாறுல ஒரு அதிகாரி செஞ்சிருக்கலாம். அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரியல. சரி முத்துசாமி அமைச்சர் முத்துசாமி சொல்வதையே ஏற்றுக்கொள்வோம். அவர் தான் நெறைய விஷயங்கள் சொல்றாரு அதுல. நம்ம அது கூட முக்கியம் இல்ல. பட் இது இது இன்க்ரீஸ் ஆச்சே. இதை தடுப்பதற்கு நீங்க மதுவிலக்கு மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்பட்டு, அதற்கான இந்த பாதிப்புகள் கள்ளச்சாராய பாதிப்பு, இது மாரி தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேள்விக்குறி. மதுவிலக்கு பிரிவு போலீஸே உண்டு இது காவல்துறையில. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. காவல்துறையும் உங்க கையில இருக்கும். அது சரியா செயல்படாது. வருவாய்த்துறையும் உங்க கிட்ட செயல்படும். அது செயல்படாது. நிதித்துறை உங்க கிட்ட இருக்கும். ஆனா, அது சரியான முதலீடு செய்யாது. அப்ப எதுதான் சரியான வ வெளிநாட்டு முதலீடுகள் வந்தா அது குறித்து வெள்ளை அறிக்கை உண்டான்னா தெரியாது. இந்த மாரி ஏகப்பட்ட ரொம்ப டீட்டெயில்டா போனோம்னு வச்சுக்கோங்க, நெறைய விஷயங்கள்ல கேள்விக்குறிகள் தான் மிஞ்சி இருக்கின்ற பதில் கிடையாது.